புளியம்பட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்க்கணும் அப்படின்றது நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் அமைச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 600 அடி ஃபுல்லாக ட்ரை, இன்னொன்று 1000 அடி ஓட்டியிருக்காங்க. அது ஓரளவுக்கு தண்ணி வந்திருக்கு. அதுவுமே மோட்டர் போட்டு தண்ணி ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் பாயிண்ட்டை பற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம யூடியூப் சேனல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டியூனர், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கணும், நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம். மோகனூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புளியம்பட்டி அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி பண்ணைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி பண்ணை இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு கோழி பண்ணை வந்து பார்த்திங்கன்னா செட்டு அமைச்சிட்ருக்காங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி பிரச்சனை. இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணோம். புது செட்டு அமைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய மெத்தட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட் நம்ம சர்வே பண்ணி அமைச்சு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியோஃபினிக்ஸ் லொக்கேட்டர் வச்சும் பார்க்குறோம். பிகேடபிள்யூ எர்த் அடிச்சு ரீடிங் எடுப்பாங்க பார்த்திங்கன்னா. அதை வச்சு மார்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த ரீடிங் வச்சு எடுத்து அந்த இடத்த எவ்வளோ ஓட்டமாக இருக்கும், எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த நம்ம கிராஃப் வச்சு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணோம். இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1100 வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு டார்கெட் கொடுத்துருந்தோம். நமக்கு தண்ணி வரதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650க்கு மேலே தான் தண்ணி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். மொத்தமாக ஒரு 2 இன்ச் தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் 2வது பாயிண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா செட் அமைச்சிட்ருக்காங்க கோழி பண்ணை போடுறதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் இந்த இடத்த அவங்களுக்கு பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 மட்டும் 3 லேயர் நல்ல லேயரை கிடச்சிது. 3 சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த செட் அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 2 போர் ரீசெண்டாக அமைச்சிருக்காங்க. ஒன்று 600 அடி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1000 அடி. ரெண்டுமே பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல. நம்ம இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்குது. அதாவது இந்த பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1500 வரைக்கும் ட்ரில் பண்ண சொல்லியிருந்தோம். நமக்கு தண்ணி வரதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு 550க்கு மேலே தான் தண்ணி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி இந்த பாயிண்ட்டை தான் ட்ரில் பண்ணாங்க. ஏன்னா அந்த கோழி பண்ணைக்கு ஓரளவுக்கு தண்ணி இருக்குது, இங்கே தான் சுத்தமாக இல்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரில் பண்ணாங்க. இது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 அடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிருக்கு. மேல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மட்டம் மொத்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு தண்ணி மட்டமாக கிடச்சிது. அதுக்கும் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 830 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிது. அந்த கேப் சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை 900 அடி வரைக்கும் ஓட்டி இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மனையில் விவசாயத்தோட்டத்தில் தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்காக நீராட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு ஓட்டணும், சைடு போர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? நம்மளோட நீராட்ட பயணத்தில் நிறைய குறை பசுபாடத்தில் ஒரு புது அனுபவத்தை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோவும் உடனே நோட்டி தரும். சரிங்களா? இது எல்லாமே தவிர வேறு சந்தாயிருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.